ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் இரக்கத்தையும் ருசி பார்த்த நம்ம வாழ்க்கையில் அந்த இரக்கத்தை அனுபவித்து இருப்போம்னால் நம்ம என்ன செய்யணும், அடுத்த நிலைக்கு போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ள போகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2-3வது வசனம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். இந்த வேத வாக்கியம் ரொம்ப அழகா சொல்கிறது. நம்ம இடத்துல இருக்கிற ஆண்டவரோட அன்பையும் தயவையும் ருசி பார்த்த நம்ம இனி துர்க்குணத்திலையும் கபடத்திலையும் பொய் சொல்கிறதுல பொறாமை புறம் கூறுகிற இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இடத்துல இருந்து புறம்பே தள்ளிவிட்டு ரட்சிப்புல வளரணும். அப்படின்னா திருவசனத்தை குழந்தைகள் எப்படி பாலை ஒரு நாளைக்கு பல முறை குடிப்பார்களோ அது போல வசனம் அடிக்கடிக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை நம்ம உட்கொள்ளும் போது நம் ரட்சிப்பில் வளர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். ஆமேன்.